நம்மள நெறைய பேர் இந்த பாட்ட கேட்டிருப்போம். "குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா? அது எப்படி ஆடுமையா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். இதுல முக்கியமான ஒரு லீகல் பிரின்சிபிள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் இருக்காருன்னு வச்சுக்கோ. அவர உங்க கல்யாணத்தன்னைக்கு பாட கூப்பிட்டுருக்கீங்க. கான்ட்ராக்டும் போட்டிருக்கீங்க. அவரும் அட்வான்ஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம். அந்த ஸ்பெசிபிக் டேட் அன்னைக்கு ஏதோ பிரச்சனை அவர்னால பாட வர முடியாதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னும் போது இல்ல நீங்க பாடிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் அவருக்கு எகென்ஸ்டா போட முடியுமா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு கான்ட்ராக்ட்னு இருக்குன்னா அதை கண்டிப்பா நம்ம மீறக்கூடாது. இதே நம்ம மீறிட்டோம் அப்படின்னா பிரீச் காமெடி காம்பன்சேஷன் வாங்கலாம். இது ஒரு ரிலீஃப். இன்னொரு பக்கம் எனக்கு காம்பன்சேஷன்லாம் வேண்டாம் சார், அந்த டேட் அன்னைக்கு கம்பல்சரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸும் வாங்கலாம் அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை கம்பல் பண்ணி பாட வைக்க முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா வந்து பாடினா சூப்பரா இருக்கும். ஒருத்தரை கட்டாயப்படுத்தி பாடுங்க பாடுங்க அப்படின்னா நல்லாவா இருக்கும்? சோ அததான் செக்ஷன் 14 கிளாஸ் சி ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நோட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அதோட பேசிஸ் ஒரு பர்சனல் கெப்பாசிட்டில இருக்கு அப்படின்னும் போது இத பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரி ஸ்பெசிபிக் ரிலீஃப், அதாவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஜிக் தான் இந்த பாட்லயும் வச்சிருக்காங்க. சோ பாட்ல இருந்து கூட நம்ம லா கத்துக்கலாம்.